உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். பா மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கால்னா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கம் ஆன் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரபா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா பிறக்க வேண்டியவர். அனு, இப்ப நான் உங்ககிட்ட 100 rupees கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டையில ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்ப. டடடாய். கோபாலன், அந்த கோபாலன், அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். என்ன பாணி இது? சந்தோஷப்படுவேன் நீ லெட்டர் கொண்டு வந்தேன். கொடு பானு. நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்காரன், இவ பொம்மநாட்டு. மத்தியில நீ என்ன மணியாட்டுறியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏன் மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு? எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல்முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறே. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன்.